ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குற என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். அவன் லவ் பண்ண பொண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் லவ் பண்ண பொண்ணோட பேர் கிருத்திகா. கீர்த்திகாவுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்களோட சொந்தக்காரங்களும் யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. அதனால் என் ஃப்ரெண்டு முகிலன் அவன் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் லீவ் போட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டான். அவனோட மாமியார் வீட்டில் உதவி பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போன அன்னைக்கு மட்டும்தான் அவன் வீட்டில் இருந்தான். அன்றைக்கி சாயந்தரமே என்னை அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டோம். ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். என்ன போனதும் நல்லா வரவேற்று காஃபி கொடுத்து குரூப்லாம் கொடுத்து ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. இல்லை ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் செய்கிறேன்னு சொன்னோம். அவங்களும் சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்படியே பொண்ணு அழிக்கிற நாள் வந்தது. பொண்ணெல்லாம் கூப்பிட்டு போய் மண்டபத்தில் விட்டுறதுக்கப்புறம் கீர்த்தியோட அம்மா சஞ்சனா எனக்கு கால் பண்ணாங்க. எங்கே தம்பி இருக்கீங்கன்னு. மண்டபத்தில் இருக்கேன் அப்படின்னா. இல்லை தம்பி, நாளைக்கு மாப்பிள்ளைக்கு போட வேண்டிய மோதிரத்தை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துகிட்டு வரணும், கொஞ்சம் வரீங்களான்னு. சரின்னு சொல்லிட்டு நான் முகிலோட அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு சஞ்சனா அவங்க ஊருக்கு போனோம். 15 கிலோமீட்டர் ட்ராவலு. நைட்டு மணி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ரொம்ப ஆகிடுச்சு. போயிட்டு ரிட்டர்னாக இருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர் போயிருப்போம். நல்ல மழை. அப்படியே பொறுமையாக பைக்கை ஓட்டிகிட்டு போய் அவங்க வீடு சேர்ந்துட்டோம். போனதும் எனக்கு துண்டை கொடுத்து என்னை தொட்டிக்க சொன்னாங்க. அவங்களும் ரூம் உள்ளே போயிட்டு தொட்டி வேறு ட்ரெஸ் மாற்றி கிச்சனுக்கு போனாங்க. நான் எனக்கு கொடுத்த ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம். நான் வெளில வரத்துக்கும் அவங்க கிச்சன்லேருந்து வரத்துக்கும் சரியாக இருந்தது. காஃபி கொண்டு வந்தாங்க, நல்லா சூடாக இருந்து குளிருக்கு இதமாக. அப்படியே குடிச்சு அப்படியே ஹாலிலே உட்காந்து தான் குடித்தோம். அந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிடுச்சு. நானும் காஃபி குடிச்சு முடிச்சதும் ஏந்திரிக்கிறதுக்கும் அவங்க ஏந்திரிக்கிறதுக்கும் சரியாக இருந்ததுனால 2 பேரும் நேருக்கு நேராக மோதி பக்கத்தில் இருந்த ஷோபாவில் என் மேலே சஞ்சனா அப்படியே வந்துட்டாங்க. அப்போ அவங்களோட மென்மையான மலைமேடுகள் என்னை பதம் பார்த்தது. அந்த பதம் பார்த்ததில் என் தம்பியும் முழிச்சு அவங்களோட மர்ம தேசத்துக்கு நேராக நின்னுட்டான். அந்த இருட்டில் அதை 2 பேராலும் உணர முடிஞ்சது. அப்படியே 2 பேரும் சத்தம் இல்லாமல் அந்த இதமான சுகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய கை அவங்க கட்டியிருந்த சேலைக்கு நடுவில் தெரிஞ்ச அவங்க இடுப்பை லைட்டாக பேச ஆரம்பித்தோம். அவங்களும் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் எசைஞ்சு கொடுத்தாங்க. அப்படியே அவங்களும் இருட்டில் அவங்க கண் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அப்படியே இன்னொரு கையால் அவங்க பின்னந்தலையை பிடிச்சி அவங்க உதட்ட கவி சுவைக்க ஆரம்பித்தோம். அவங்களும் பதிலுக்கு என் உதட்ட கவி சுவைக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் எங்களோட உணர்ச்சிகளை பரிமாறிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன, அவங்கள அந்த இருட்டிலே தட்டு மாதிரி தூக்கிட்டு போய் என்னோடய பெட்ரூமில் வச்சு அவங்கள பதம் பார்க்க ஆரம்பித்தோம். அவங்களும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் என்னோடய ஆசைக்கு இணங்கி அவங்கள முழுசாக விட்டு கொடுத்தாங்க. ஒரு 2 ஹவர் 2 பேரும் இருந்ததும் ஃபோன் சத்தத்தை கேட்டு தான் 2 பேரும் நிதானத்துக்கு வந்தோம். ஃபோனு ஹாலிலே இருந்தனால நான் அப்படியே பிறந்த மணியே போய் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணேன். மிகிலனோட அப்பா தான் கூப்பிட்ருந்தாங்க. சொன்னேன், இதுமாரி கரண்ட் கட் ஆகிடுச்சி, நான் திங்ஸ் தேடி எடுக்க முடியல, எடுத்ததும் உடனே கிளம்பி வரோன்னு சொன்னோம். சரின்னு வச்சுட்டாங்க. அப்புறம் திரும்பி உள்ள ரூம் போகும்போது சஞ்சனா மறுபடியும் ஆசையாக என்னை கூப்பிட்டாங்க. நானும் அவங்கக்கிட்ட போய் என்னோடய ஆசையும் அவங்க ஆசையும் சேர்ந்து நல்லா சுகமாக அனுபவித்து மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் கழித்து அவங்க சொன்ன நகையை எடுத்துகிட்டு பைக்கில் கிளம்பணும். வரும்போது இடைவெளி விட்டு வந்தவங்க இப்போ என்னை நெருக்கமாக இறுக்கி அணைச்சி என்னோடய தம்பியை தடவிட்டே வந்தாங்க. அது 2 பேருக்குமே பிடிச்சிருந்தது. மண்டபத்தை ஆனதும் 2 பேரும் கண்ணாலே பேசி மண்டபத்துக்குள்ளே போய் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.